நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நாரதர் ஸ்வேத தீபம் சென்று பாஞ்சராத்திர சாஸ்திரத்தின் வரலாறும் தான் சேவிக்கின்றோம். நாரதர் புருஷோத்தமான நாராயணர் இவ்வாறு சொல்ல கேட்டு புருஷ சிரேஷ்டரும் உலகங்களுடைய நன்மைக்கு இருப்பிடமான நாராயணரை பார்த்து, உலகங்களுக்கு நாரதராய் இருப்பவரே, தமக்குத்தாமே காரணமானவரே, நீர் இந்த உலகத்தில் தர்மருடைய கிரகத்தில் 4 விதமாக உத்தம ஜென்மத்தை எடுத்தது உலகங்களின் நன்மைக்கே ஆகுக. இப்பொழுது நான் உமக்கு ஆதியான காரணத்தை பார்ப்பதற்கு போகின்றேன். என்னால் வேதங்கள் நன்கு அத்தியனம் செய்யப்பட்டன, தவம் செய்யப்பட்டது. இதற்கு முன் அசத்தியம் சொல்லப்படவில்லை. எப்பொழுதும் குருக்களுடைய பூஜையை செய்கின்றேன். பிறனுடைய இரகசியத்தை வெளிப்படுத்தினதில்லை. என்னால் சாஸ்திரப்படி கை கால் வயிறு குறி 4ம் காக்கப்பட்டன. எப்பொழுதும் சத்ருவினிடத்திலும் மித்திரனிடத்திலும் சமமாயிருக்கின்றேன். ஆதிதேவரான அந்த பரமாத்மாவையும் எப்பொழுதும் ஒரே பாவனையோடு அடைந்து எப்பொழுதும் வரிக்கின்றேன். இந்த விஷயங்களாலே மிகவும் சுத்தமான மனமுடையவனான நான் என் அளவற்றவரான ஈசரை பார்க்க மாட்டேன். ஏன் அவரை நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார். பிரம்மபுத்திரரான நாரதருடைய அந்த வார்த்தையை சாஸ்வதமான தர்மங்களை காக்கின்றவரான அந்த நாராயணர் கேட்டு விதிப்படி கர்மங்களாலே நாரதரை நன்றாக பூஜித்து அவரை போம் என்று சொன்னார். பிறகு அனுப்பப்பட்ட பிரம்மபுத்திரரான அந்த நாரதர் சனாதனரான அந்த ரிஷியை பூஜித்து உத்தமமான யோகத்தில் இருந்து கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினார். பிறகு சீக்கிரமாக மகாமேருவின் மேலே ஏறினார். அந்த முனிவர் அந்த பர்வதத்தின் கொடுமுடியில் ஏகாந்த ஸ்தலத்தை அடைந்து ஒரு முகூர்த்த காலம் இருந்தார். பின் வடமேற்காக பார்த்து பார்க்கடலின் வடதிக்கில் இருப்பதும் ஆச்சரியகரமும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரூபத்தை உடையதுமான ஒரு தீவை பார்த்தார். விசாலமான அந்த தீவானது ஸ்வேதம் என்கின்ற பெயரால் பிரசித்தி பெற்றது. மகாமேருவிலிருந்தும் 30,000 யோஜனைகளுக்கு உயரத்தில் இருப்பதாக கவிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த புருஷர்கள் இந்திரியங்கள் இல்லாதவர்களும் ஆகாரம் இல்லாதவர்களும் சலனமற்றவர்களும் மிகவும் நல்ல கந்தம் உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள். வெண்ணிறமுடையவர்களும் சகல பாவங்களும் மற்றவர்களும் பாவங்களை செய்தவர்களான மனிதர்களுடைய கண்களை கவர்கின்றவர்களும் வஜ்ரம் போன்ற எலும்புள்ள சரீரமுடையவர்களும் சமமான அளவுடைய உயரம் உள்ளவர்களும் திவ்யமான அவ்ய சௌந்தரியமுடையவர்களும் சிறந்த வலிமை உடையவர்களும் குடை போன்ற வடிவமுள்ள தலைகளை உடையவர்களும் மேகங்களை உடைய கூட்டங்களின் தொனி போன்ற தொனி உடையவர்களும் 4 கைகளை உடையவர்களும் தாமரை இதழ் போன்ற பாதங்களை உடையவர்களும் வெண்மையான 60 பற்களும் 8 தெற்றி பற்களும் உடையவர்களும் ஜகத்துக்களை முகமாய் உடையவரும் சூரியனுக்கு நிகரான காந்தி உடையவரும் தம்மிடமிருந்தும் உண்டான ஜனத்தை உடையவருமான தேவரை நாவினாலே சுவை பார்க்கின்றவர்களுமான அந்த புருஷர்களை பார்த்தார். யாரிடமிருந்து எல்லா உலகங்களும் உண்டாயினமோ, யாருடைய சரீரங்களும் சூக்ஷ்மங்களும் வியாக்கரணம் முதலான அங்கங்களோடு கூடிய வேதங்களும் தர்மங்களும் சாந்தியுள்ள முனிவர்களும் எல்லா தேவர்களும் அவருடைய பிரயாச இல்லாத சிருஷ்டி என்று நினைத்தார் என்று சொன்னார். அதற்கு யுதிஷ்டிரர், இந்திரியமில்லாதவர்களும் ஆகாரம் இல்லாதவரும் சலனம் இல்லாதவர்களும் மிகவும் நல்ல கந்தமுடையவர்களுமான அந்த புருஷர்கள் எப்படி ஜனித்தனர்? அவர்களுடைய உத்தமமான கதியானது எப்படிப்பட்டது? இந்த முக்தர்களுக்குள்ள லட்சணம் அன்றோ ஸ்வேத தீபமாக வாசிகளுக்கு உள்ளது? ஆகையால் என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும். எனக்கு அதிகமான ஊக்கம் உண்டாயிருக்கிறது.
நீரோ எல்லா கதைகளும் இருக்கிற தோட்டம், நாங்களும் உம்மையே அடுத்தவர்கள் என்று சொல்ல பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். இது விரிவான கதை. பிதாவின் முன்னிலையில் நான் கேட்டேன். உனக்கு சொல்லத்தக்க இந்த கதைகளின் சாரமாக கருதப்பட்டது. முனிவர்களில் சிறந்தவரான நாரதர் சந்துனுவுக்கு சொன்னார். அந்த நாரதர் முன்காலத்தில் அரசர் கேட்டமையால் சொல்லினர். அப்பொழுது நான் நேரில் கேட்டேன். முற்காலத்தில் இந்திரனுக்கு நண்பனும் பிரசித்தி பெற்றவனும் ஹரியான நாராயணரிடம் பக்தி உள்ளவனும் தர்மசீலனும் பிதாவினிடம் நித்தியம் பக்தி கொண்டவனும் எப்பொழுதும் சோம்பல் இல்லாதவனுமான உபசரி என்கின்ற அந்த அரசன் பூமிக்கு அதிபதியாக இருந்தான். முற்காலத்தில் அவன் நாராயணருடைய வரத்தினால் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். அவன் முன்பு சூரியனுடைய முகத்திலிருந்து வெளிவந்ததால் பாஞ்சராத்திர விதியை அனுசரித்து தேவர்களுக்கெல்லாம் ஈசரான நாராயணரையும் அந்த மீதியால் பிதாமகர்களையும் பித்ருக்களுடைய மிச்சத்தால் வேதியர்களையும் மிச்சமுள்ளதை விபாகம் செய்து அடுத்தவர்களையும் ஆராதித்தான். பூஜையின் மிச்சமான அன்னத்தை புஜிப்பவனும் சத்தியத்தை பெரிதாக கொண்டவனும் எல்லா பிராணிகளின் விஷயத்திலும் ஹிம்சை செய்யாதவனுமான அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவரும் ஆதி மத்தியம் அந்தம் ஆதி மத்தியாந்தர ஹிதரும் உலகங்களை படைத்தவரும் விகாரமற்றவருமான ஜனார்தனரை குறித்து 3 காரணங்களாலும் பக்தி செய்தான். நாராயணரிடம் பக்தியை செய்பவனும் சத்துருக்களை துன்பம் செய்பவனுமான அவனுக்கு தேவர்களுக்கெல்லாம் அரசனான தேவேந்திரன் தன்னுடைய ஒரே ஆசனத்தையும் படுக்கையையும் அளித்தான். அவனால் தன்னுடைய ராஜ்யம், தனம், மனைவி, வாகனம் ஆகிய எல்லா பகவானை சேர்ந்ததனவென்று எப்பொழுதும் அர்ப்பணம் செய்யப்பட்டன. அவன் காமியங்களும் நைமித்திகங்களும் யக்னத்தை சேர்ந்தவைகளுமான எல்லா கர்மங்களையும் பாஞ்சராத்திர விதியை அனுசரித்து செய்தான். மகாத்மாவான அவனுடைய கிரகத்தில் பாஞ்சராத்திரத்தை அறிந்த அந்த பெரியோர்கள் பகவானுக்கு நிவேதிக்கப்பட்ட சிறந்ததான அன்னத்தை முன்தின போஜனமாய் இருக்கும்படியே புஜித்தனர். தர்மத்துடன் அரசு செலுத்துகிறவனும் சத்ருக்களை வதைக்கின்றவனுமான அவன் பொய்யான வார்த்தையை சொன்னதில்லை. மனமும் சந்தோஷமுள்ளதாகவில்லை. சரீரத்தாலும் அவன் ஒரு அணு அளவும் பாவத்தை செய்ததில்லை. சித்திர சிக்கண்டிகள் என்று பிரசித்தி பெற்ற 7 முனிவர்களால் ஒரே விதமான அபிப்பிராயத்துடன் சொல்லப்பட்டதும் உத்தமமும் 4 வேதங்களையும் ஒத்ததுமான சாஸ்திரமானது மேருவென்கிற காபர் வதத்தில் செய்யப்பெற்றது. உத்தமமானதும் உலக தர்மங்களை உடையதுமான அந்த சாஸ்திரமானது 7 முகங்களாலே வெளியிடப்பட்டது. மரிச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிருது, மிக்க தேஜசுடைய வசிஷ்டர் என்கிற அவர்களே சித்திர சிகண்டிகள். அவர்கள் 7வரும் உலகத்திற்கு காரண புருஷர்கள். பிரம்மபுத்திரரான மனு 8வது பிரகிருதி. அவர்களால் உலகம் தரிக்கப்படுகிறது. அவர்களிடமிருந்து சாஸ்திரமானது வெளிவந்தது. ஒரு வழிப்பட்ட மனமுடையவர்களும் அடக்கமுள்ளவர்களும் தியானம், தாரணை, சமாதி என்கிற சமயத்தில் பற்றுள்ளவர்களும் சென்றதும் நிகழ்கிறதும் வருவதுமான பதார்த்தங்களை அறிந்தவர்களும் சத்தியம், தர்மம் இவைகளையே முக்கிய மார்க்கமாக உடையவர்களுமான அந்த முனிவர்கள் இந்த ஸ்ரேயஸையும் இந்த பிரம்மத்தையும் உத்தமமான இந்த நன்மையையும் உலகங்களையும் மனத்தாலே சிந்தித்து பிறகு சாஸ்திரத்தை செய்தார்கள். அதில் தர்ம அர்த்த காமங்களும் பிறகு மோட்சமும் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் நிலைத்திருக்கிற அநேக விதமான மரியாதைகளுமே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் பிரகாசிப்பவரும் பாவங்களை போக்குகிறவரும் பிரபுவுமான நாராயணரை மற்ற ரிஷிகளோடு 1000 தேவ வருடம் தவத்தால் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சரஸ்வதி தேவியானவள் உலகங்களுடைய நன்மையை விரும்பி நாராயணரால் கட்டளையிடப்பட்டு அந்த எல்லா ரிஷிகளிடத்திலும் பிரவேசித்தாள். பிறகு தவத்தை அறிந்தவர்களான பிராமணர்களாலே முதல் சிருஷ்டியில் உண்டான இந்த சரஸ்வதி சப்தத்திலும் அர்த்தத்திலும் ஹேத்துவிலும்
நன்றாக பிரவர்த்திக்க செய்யப்பட்டாள். முதலிலே அந்த சாஸ்திரமானது அந்த முனிவர்களாலே ஓம்காரத்தின் ஸ்வரத்தால் கௌரவிக்கப்பெற்று கருணை பொருந்தினவரான இந்த நாராயணர் இருக்கிற இடத்தில் சொல்லப்பட்டது. அதனால் பகவானான புருஷோத்தமர் பிரசாதத்தை அடைந்து சுட்டி சொல்லப்படாத சரீரத்தை அடைந்தவரும் பார்க்க தகாதவருமாகி அந்த முனிவர்களையெல்லாம் பார்த்து வேதியர்களே தர்மம் நடத்துவதற்கு காரணமானவையும் பிரவர்த்தியிலும் நிவர்த்தியிலும் காரணமாக போகின்றவரையும் ரிக் யஜு சாமம் அதர்வணம் என்னும் வேதங்களோடு கூடியவைகளும் உலக செய்கைகள் அனைத்தும் ஹிதமும் உத்தமமான 100,000 ஸ்லோகங்கள் செய்யப்பட்டன அல்லவா? என்னுடைய அருளில் உண்டான பிரம்மாவும் கோபத்தினால் உண்டான ருத்ரரும் என்னால் பிரமாணமாக செய்யப்பட்டது போலவே பிரதான புருஷர்களான நீங்களும் பிரமாணம். சூரியனும் சந்திரனும் வாயுவும் பூமியும் அப்பும் அக்னியும் எல்லா நட்சத்திர கூட்டங்களும் பூதங்களும் தங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றன. எல்லாரும் பிரமாணமாய் இருப்பது போல உத்தமமான அந்த சாஸ்திரமும் பிரமாணமாகும். இது என்னுடைய கட்டளை. பிரம்மாவின் புத்திரரான ஸ்வயம்பு மனு தாமாகவே அதிலிருந்தும் தர்மங்களை எடுத்துச் சொல்லுவார். சுக்கிரரும் பிரகஸ்பதியும் உண்டாகும் பொழுது அவர்கள் உங்களுடைய புத்திகளாலே எடுக்கப்பட்ட சாஸ்திரத்தை சொல்லுவார்கள். பிராமண சிரேஷ்டர்களே, ஸ்வயம்பு மனுவினால் சொல்லப்பட்ட தர்மங்களும் சுக்கிரரால் செய்யப்பட்ட சாஸ்திரமும் பிரகஸ்பதியின் மதமும் உங்களில் பரவும் பொழுது வசுவென்கின்ற அரசன் உங்களால் செய்யப்பட்ட இந்த சாஸ்திரத்தை பிரகஸ்பதியினிடம் இருந்து அடைவான். அவன் என்னுடைய தியானத்தில் பற்று நின்று என்னுடைய பக்தனும் ஆவான். அந்த சாஸ்திரத்தை கொண்டே உலகங்களில் எல்லா கிரியைகளையும் செய்வான். இது உங்களுடைய சாஸ்திரத்துக்குள்ள உத்தமம் என்ற பெயருடைய சாஸ்திரம் அல்லவா? இது அர்த்தத்திற்கு நலமாயும் தர்மத்திற்கு நலமாயும் இரகசியமாயும் உள்ளது. இது உத்தமமானது. இதை பிரவர்த்திக்க செய்வதனாலேயே பிரஜைகளை உடையவர்களாவீர்கள். இந்த வசுவானவன் ராஜஸ்ரீயும் பெருமை உள்ளவராகவா? இந்த அரசன் மரித்த காலத்தில் சனாதனமான இந்த சாஸ்திரமானது முழுவதும் மறைந்துவிடும். இது என்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னார். இவ்வளவு வார்த்தையை சொல்லிவிட்டு காண முடியாதவராய் இருந்த புருஷோத்தமரானவர் அந்த முனிவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு திக்கிலே சென்று விட்டார். பிறகு உலகங்களுக்கு தந்தைகளும் உலகங்களுடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்கின்றவர்களுமான அவர்கள் தர்மத்திற்கு காரணமும் சனாதனமுமான அந்த சாஸ்திரத்தை பிரவர்த்திக்க செய்தனர். முந்தினதான அந்த கிருத்த யுகத்தில் அங்கிரசின் புத்திரரான பிரகஸ்பதி உண்டானவுடன் எல்லா உலகங்களையும் தரிப்பவர்களும் எல்லா தர்மங்களையும் நடக்கும்படி செய்பவர்களுமான அவர்கள் அவரிடம் அங்கங்களோடும் உபனிஷத்துகளோடும் கூடின சாஸ்திரத்தை ஸ்தாபனம் செய்துவிட்டு தவத்தில் உறுதியுடன் இஷ்டமான தேசத்திற்கு சென்றார்கள் என்பதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.